ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்குமே ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். எப்பவும் போல தான் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜைனாலே க்ளீனிங் வேலைகள் ஹெவியாக இருக்கும் எல்லா வீட்லேயும் இல்லையா? இங்கேயும் அப்படித்தான். பயங்கர விறுவிறுன்னு தான் போச்சு. ஒரு நாள் ஃபுல்லாக பயங்கரமான வேலை. 3 பேர் சேர்ந்து வேலை பார்த்தோம். காலையில் ஆரம்பித்து சாயந்தரம் ஆயிடுச்சுங்க முடிக்கிறதுக்கு. நான் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருந்தேன். இன்னொரு பக்கம் ஹஸ்பண்ட் வந்து இந்த உயரமாக இருக்கிற இடங்கள்லாம் ஹை சீலிங்லாம் வந்து டஸ்டிங் பண்ணுறது அந்த மாதிரி வேலை பார்த்தாங்க. கொஞ்சம் எட்டாத ஃபேன், அப்புறம் வந்து நிலை அதெல்லாம் வந்து அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் ஹெல்ப்க்கு வர அக்கா அவங்களும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வேலை பார்த்தாங்க. ஸோ 3 பேர் காலையில் ஆரம்பித்து சாயந்தரம் ஆயிடுச்சு. ஏன்னா அடுத்த நாள் கண்டிப்பாக சாமி கும்பிடணும் இல்லையா? அதனால் வேக வேகமாக வேலையெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். மதியானம் கொஞ்சம் சரியாக சாப்பிட கூட முடியலன்னு தான் சொல்லணும். ஒரு 2-3 நாளாகவே அப்படி தான். சரியாக சமைச்சு சாப்பிட்றது கூட டைம் இல்லாத மாதிரியே இருந்துச்சு. அன்றைக்கி வெளியில் தான் வாங்கி சாப்பிட்டோம் லஞ்சும். ஸோ நைட்டுக்காச்சும் கொஞ்சம் ஏதாவது பெட்டராக சாப்பிட்ணும் அப்படின்ட்டு ஏர்லியாகவே டின்னர் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஒரு மாதிரி அப்படியே ஒரு டயர்டுங்க. உண்மையாகவே அந்த க்ளீனிங் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா சரியான டயர்டாயிருது. நைட்லாம் அவ்வளோ தூக்கம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே காலையில் எழுந்திரிச்சு சாமிக்கு வேணுன்றதெல்லாம் ரெடி பண்ணுறது, சமையல் வேலை எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமாகவே எனக்கு முடிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் ஒரு வேலை பாக்கி வச்சுருந்தேன், கோலம் போடுற வேலை. சரி கோலம் போட்டுடலான்ட்டு கரெக்டாக பொடி எடுத்துகிட்டு வெளியே போனேன். அந்த டைம் ஹெல்ப்க்கு ஒரு அக்கா வந்துட்டாங்க. அப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கோலப்பொடி கொடுத்துட்டேன். குயிக்காக சிம்பிளாக ஒரு கோலம் போட்டு கொடுத்துட்டாங்க. நான் இந்த டைம் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜைக்கு ரொம்ப சிம்பிளாகவே சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டக்கடலை மட்டும் ஊற வச்சுருந்தேங்க. கருப்பு கொண்டக்கடலையும் வெள்ளை கொண்டக்கடலை 2மே ஊற வச்சுருந்தேன். சரி அதை மட்டும் தாளிச்சா போதும், அப்புறம் பொரி அந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பசங்க 2 பேரும் ஆளுக்கு ஒன்று, அம்மா வடை வேணும், பாயசம் வேணும் அப்படின்ட்டு. எனக்கு அந்த பிளானே அது வரைக்கும் இல்லாமல் இருந்துச்சு. சரி பசங்க கேட்டாங்களேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே உளுந்து ஊற வச்சுட்டேன். கண்டிப்பாக வடை போடணும் அப்படின்ட்டு உளுந்த வடையும், அப்புறம் வந்து பாலடை மிக்ஸ் தனியாகவே இன்ஸ்டன்ட் மிக்ஸ் இருந்துச்சு, அதை வந்து வச்சு பாயசம் பண்ணிட்டேன். லாஸ்ட் விலாக்லேயும் ஒரு பாயசம் பண்ணி காமிச்சிருப்பேன் பாலடை வச்சு தான். நான் எதுவுமே ரெசிபீஸ் பண்ணது இந்த வீடியோவில் கவர் பண்ணவே இல்லைங்க. ஏன்னா ரொம்ப டைமே வந்து கடகடன்னு ஓடிடுச்சு. காலையிலே வந்து வண்டியெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறம் ஒருத்தராக அந்த வண்டிக்கு போட்டு வைக்கிறது, திங்ஸ்க்கெலாம் போட்டு வைக்கிறது, அந்த வேலையெல்லாம் பார்த்தோம். நிறைய பேர் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை அன்றைக்கும் சாமி கும்பிட்டுருப்பீங்க. ஒரு சில பேர் நெக்ஸ்ட் டே அதுக்கு அடுத்த நாள் விஜயதசமி அன்றைக்கி சாமி கும்பிட்டும் பார்த்தேன். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அவங்களுடைய இதுக்கு தகுந்த மாதிரி சாமி கும்பிட்டுக்க வேண்டியதான். இந்த டைம் பூஜா ஹாலிடேஸோடு சேர்ந்து பசங்களுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம் லீவும் மேக்ஸிமம் எல்லா பக்கமும் விட்டுருப்பாங்க. ஒரு சில இடங்களில் 10 நாள் லீவு, இங்கெல்லாம் பசங்களுக்கு 1 வாரம் லீவ் அந்த மாதிரி விட்டுருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு இந்த லீவ் வந்து எப்படி போச்சுன்னே தெரியல. அவ்வளோ சீக்கிரம் ஓடின மாதிரி இருந்துச்சு. கரெக்டாக அந்த ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜைக்கு முன்னாடி க்ளீனிங் வேலை, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு 2-3 நாள் ஹெவியான வேலை இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு பசங்களை எங்கேயுமே வெளில கூட்டி போக முடியல. அட்லீஸ்ட் ஊருக்காச்சும் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஒரே 2 பேருமே ரகலை. சரி அதனால் ஆயுத பூஜை முடிச்சாச்சு, சாமி கும்பிட்டாச்சு. இனி வந்து ஒரு ட்ரிப் கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்புனோங்க. எல்லாருமே என்னென்ன பொருள் வைப்போம் பாருங்கள் சாமி கும்பிட்றதுக்கு. முக்கியமாக இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மித்து வந்து அவனுக்கு பிடிச்ச அந்த காரை கொண்டு வந்து வச்சுருக்கான். அதுக்கும் சரின்ட்டு போட்டு வச்சு சாமி கும்பிட்டாச்சு. எங்களுக்கு வந்து ஒன்று ஊருக்கு போகணும், இல்லைனா ட்ரிப் கிளம்பணும் அப்படின்ட்டு 2 விதமான யோசனை. சரி ஊருக்கு போனால் கண்டிப்பாக 1 நாள் 2 நாள்லாம் பத்தாதுங்க. ஊருக்குலாம் போனால் 1 வார நாள் இருக்கணும். அப்போ தான் வந்து திருப்தியாக இருந்துட்டு வந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி பொக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் போயிட்டு வந்தோடனே. அதனால் சரி ஓகே, இங்கேருந்து பக்கம் எங்கே ஊட்டி தான் அப்படின்ட்டு நாங்கள் ஊட்டிக்கு தான் கிளம்புனோம்.
காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதும் கிளம்பலாம் அப்படின்னு நினச்சோம். அதுக்கப்புறம் ஒன்றா பேக் பண்ணி வச்சுட்டு மத்தியானம் டைம் ஆயிடுச்சு. சரி ஓகே லஞ்ச் முடிச்சுட்டு கிளம்பிக்கலாம் அப்படின்ட்டு மத்தியானத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க கிளம்புறதுக்கு. சரி ஓகே கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரெடி ஆகி கிளம்ப வேண்டியதான். அப்படியே குயிக்காக ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனும் ஷேர் பண்ணிடுறேன். சம்டைம்ஸ் நமக்கு ஃபேஸ் டல்லாச்சுன்னா குயிக்காக ஒரு ஃபேஸ் வாஷ் கொடுத்தோம்னாலே நல்ல ஒரு ரிஃப்ரெஷிங்கான ஃபீல் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஃபேஸை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு இந்த நியூட்ரிடர்ம் டீடாக்ஸ் கிளென்சர் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் 2% கிளைகாலிக் ஆசிட் இருக்குது அப்படிங்கிறனால ஸ்கின்னை ஜென்டலாக எக்ஸ்போலியேட் பண்ணும். அதே மாதிரி போர்ஸ் இருந்தாலும் அதை அன்க்ளாக் பண்ணும். அண்ட் இது வந்து ஹார்ஷான டெக்ஸ்சராக இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். லேதரும் நல்லாகும். அண்ட் சோடியம் பிசிஏ இருக்குது அப்படிங்கிறனால ஸ்கின்னோட மாய்ஸ்சர் அப்படியே லாக் பண்ணி எப்பவுமே ஸ்கின் நல்லா ஹைட்ரேட்டடாக ஃபீல் ஆகும். அதே மாதிரி ஸ்கின் நல்லா டைட்டாக இல்லாமல் ஸ்மூத்தான ஒரு ஃபீல் கொடுக்கும். யூஸ் பண்ணோடனே ஸ்கின் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான லுக்கில் இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு மாய்ஸ்சரைசர் தான். அதுக்கு இந்த நியூட்ரிடர்ம் மாய்ஸ்சரைசிங் லோஷன் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து சூப்பர் லைட் வெயிட், ஃபுல் டே உங்களுக்கு ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும். அண்ட் இதில் வந்து விட்டமின் இ பாஸ்பேட் இன்க்ரீடியன்ட் இருக்குது. சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு டெர்மட்டாலஜி ரெக்கமெண்டட் ப்ராடக்ட் தான் இது. இது வந்து ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் ரெட்னஸ், ஆக்னி மார்க்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணும். ப்ளஸ் இது வந்து ஸ்கின்னோட பேரியரை சப்போர்ட் பண்ணி ஹெல்த்தியான ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ணுது. ஸோ இனி நம்ம ரெஸ்ட் ஆஃப் த டே ஒரி பண்ண தேவையில்லை. இந்த 2 ஸ்டெப்ஸ்னால ஸ்கின் நல்லா ப்ரெப்டாக க்ளோயிங்காக ஃபீல் ஆகுது. உங்களுக்கு இந்த கிளென்சர் அண்ட் மாய்ஸ்சரைசர் டியோ தேவைப்படுச்சு அப்படின்னா நியூட்ரிடர்ம் இந்தியாஸ் அஃபிஷியல் வெப்சைட் அப்படி இல்லைன்னா ஐபீரியா ஸ்கின் பிராண்ட்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்டில் செக் பண்ணிங்கன்னா கிடைக்கும். அண்ட் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கார்ட்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன். பிண்டு கமெண்ட்லேயும் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் வேணும்னா போட்டுக்கலாம். சன்ஸ்க்ரீன் நாங்கள் அன்றைக்கி ஈவினிங் மேலே தான் கிளம்பணும், அதனால் நான் போடல. லைட்டாக பவுடர் போட்டு வச்சாச்சு. லைட்டாக காஜல் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் லிப் பாம். அவ்வளோதான், ரெடியாகியாச்சு. இனி ஊட்டி கிளம்ப வேண்டிதான். அங்கே போய் vlog நான் எடுத்திருக்கேங்க. ஸோ இந்த vlogல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் பார்க்கலாம். ஆனால் எங்கேயாச்சும் கிளம்புறனா எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு பாடி டைம் எடுக்குது. அதே மாதிரி ட்ரிப் முடிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதை அப்படியே போட்ட மணிக்கு கிடக்கும். அதை எடுத்து வைக்கிறதுக்கு 2-3 நாள் ஆகும். இந்த வேலைக்காக தான் நம்ம யோசிப்போம் வெளில கிளம்புறதுக்கு, மற்றபடிலாம் இல்லை. அங்கே போயிட்டா செம்ம ஜாலியாக இருக்குதுங்க நிஜமாவே. எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு மாதிரி ஒரு தனி உலகத்தில் இருந்த மாதிரி இருக்கும். இங்கே இருக்கிற ரெகுலர் வேலைகள்லாம் எதுவுமே இருக்காது பாருங்கள். முக்கியமாக சமைக்க தேவையில்லை, எந்த வேலையும் செய்ய தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறப்போ அது ஒரு தனி சந்தோஷம்தான். நீங்கள் வந்து இந்த லீவுக்கு எங்கெங்கே போனீங்க, இல்லை புதுசாக ஏதாவது இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்களா அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். நாங்கள் வந்து ஊட்டி இது வரைக்கும் ஒரு 3-4 டைம் போயிருப்போம். ஆனால் ஒரு டைம் போகும்போதெல்லாம் யாராச்சும் ஒரு ரிலேட்டிவ் ஃபேமிலி கூட வருவாங்க. 2-3 ஃபேமிலி சேர்ந்து போய் தான் பழக்கம். ஆனால் இந்த டைம் தான் நாங்கள் மட்டும் தனியாக போனோம் 4 பேரும். ஏன்னா எல்லாருமே ஒரு கமிட்மெண்ட்டோட வேலையோடு இருந்தாங்க. அதனால சரி ஓகே போயிட்டு வருவோமே அப்படின்ட்டு நாங்கள் மட்டும் கிளம்பிட்டோம். ஹில் ஸ்டேஷனுக்கு போகும்போது இந்த மாதிரி ஒரு 2-3 ஃபேமிலி சேர்ந்து போனாலே அது ஒரு தனி என்ஜாய்மெண்ட் தாங்க. அது சூப்பராக இருக்கும். ஃபன்னாக பேசிட்டு டைம் போகிறதே தெரியாது. நாங்கள் தனியாக போகும்போது என்னென்னா பசங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க, விளையாடுறக்கு ஆள் இல்லையே அப்படின்ட்டு. ஆனாலும் இந்த ட்ரிப் எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக தாங்க போச்சு. அதாவது ஒரு டைமுக்கு இந்த டைமுக்கு அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படிங்கிற ஒரு திறக்கு இல்லாமல் ஒரு மாதிரி ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக போச்சு. கரெக்டாக ஹில்ஸ் ஏறுறதுக்கு முன்னாடியே ஒரு இடத்துல நாங்கள் ஒரு கஃபே ஷாப் பார்த்தோம். அங்கே நிப்பாட்டி ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டு வீட்டிலேருந்து கொண்டு வந்து காஃபி தாங்க இது, அந்த காஃபி வச்சு குடிச்சிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ரூம்லாம் ஆல்ரெடி புக் பண்ணிட்டோம். சரி அதனால தான் லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம். ஓகே இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7:30. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறோம். சேஃப்டினா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த ரோடு தான் நல்லா தான் இருக்குங்க. ஊட்டி ரோடு எப்பவுமே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அதனால் போகிறதுக்கு பயம் இல்லை. இருந்தாலும் அந்த நைட் டைமில் போகிறனால வியூஸ் எல்லாம் எதுவுமே பார்க்க முடியல. அப்புறம் ஒரு ஆள் பின்னாடி படுத்துருச்சு, தலை சுற்றுதுன்னு நித்துக்கு கொஞ்சம் அவனுக்கு அந்த சிக்னஸ் உண்டு, ட்ராவல் சிக்னஸ். இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் போகும்போது அவனை அது படுத்துட்டான். எவ்வளோ நேரம் ஆகும் போகிறதுக்கு? ஒரு 1/2 hourல ரீச் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். சரி நாங்கள் போயிட்டு பார்க்கலாம். டைம் இவ்வளோ குளிரும் நான் எதிர்பார்க்கல. சொட்டர் எடுத்து வைக்காமல் வந்தேன் பார்த்தீங்களா. உண்மையாகவே நான் என் தைரியத்தை நானே பாராட்டணும். ஏன்னா 15 டிகிரி செல்சியஸ் தான் இங்கே இப்போ வெதர் இருக்குது.
எனக்கு பசங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் சொட்டர் இருந்துச்சு. எனக்கு வந்து சொட்டர் நான் எடுத்துக்க மறந்துட்டேன். அவங்களோட இது ஜாக்கெட் இருந்துச்சு, அதான் போட்டிருக்கேன். நிஜமாக இது இருக்குங்காட்டி நான் தப்பிச்சேன். வந்தோடனே நடுங்க ஆரம்பிச்சிட்டேன். பல்லெல்லாம் டக்கு 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 டக்குன்னு ஆடுது, டைப் ரைட்டிங் மிஷின் மாதிரி. அவ்வளோ குளிருங்க. எனக்கு கொஞ்சம் குளிர்னாலும் அவ்வளோதான், கை கால் வாயெல்லாம் ஆட ஆரம்பிச்சிடும். கேம்ப் ஃபயர் போட்டிருக்காங்க, அதுதான் போய் இப்போ கொஞ்சம் குளிர் காயலான்ட்டு. அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே நாங்கள் எந்த ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம்னா டமரில்லோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட்லாம் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஃபுட்டும் மெனு அனுப்பிச்சிருந்தாங்க. நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தப்போ, அதாவது புக் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டே புக் பண்ணிட்டோம், ஆன்லைனில் தான் புக் பண்ணிட்டோம். மெனுவும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தாங்க, ஃபுட் என்னென்ன வேணும் அப்படின்ட்டு. அவங்களே அதை ரெடி பண்ணி கொடுப்போம் அப்படின்னாங்க. சரின்ட்டு நாங்களும் மெனு சொல்லி அனுப்பிச்சிட்டோம். நைட்டு வந்து அங்கே போனதுமாரி 1 ஹவரில் டின்னரும் கொடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி கேம்ப் ஃபயர் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே போய் நல்லா குளிர் காஞ்சிட்டு சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் இது வரைக்கும் போன ஹோட்டல் அப்புறம் ரெசார்ட்லாம் பார்த்திங்கன்னா கேம்ப் ஃபயர் இருக்கணும் அப்படின்னு நினப்போம். ஆனால் வந்து இருந்தாலுமே அதை நாங்கள் வந்து பண்ணதே கிடையாது. இந்த டைம் அது வந்து நல்லா இருந்துச்சு. அந்த குளிருக்கு கேம்ப் ஃபயரோட சாங்ஸ் கேட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் நைட் டின்னர் சாப்பிட்டு படுத்தாச்சுங்க. நெக்ஸ்ட் டே காலையில் எந்திரிச்சு அப்படியே கேஷுவலாக ரொம்ப லேட்டாக தான் கிளம்புனோம். எந்திரிச்சு தடாபடால்னு வேகமாக அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படிங்கிற ஒரு ரஷ்ஷே பண்ணாமல் நாங்கள் பாட்டுக்கு செக் அவுட் பண்ணுற டைமுக்கு மட்டும் ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். 2 நாள் 2 ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த ரெசார்ட்டில் வெளியில் வியூஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதிலே அப்படியே மறந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து சக்குலண்ட் பிளான்ட். எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க சக்குலண்ட். இது சக்குலண்ட்டு, இந்த அதுவும் சக்குலண்ட் தான். இந்த ரெசார்ட்டில் ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஒரு அக்கா வந்து நார்த் இந்தியன் தான். அவங்க தான் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. அவங்கக்கிட்ட நான் வந்து தோ சாய் தீதி அப்படின்னு சொன்னேன். தோ சாயின்னு சொன்னோடனே ஓகே இவங்களுக்கு ஹிந்தி நல்லா தெரியும் போல இருக்குன்னு சொல்லிவிட்டு அவங்க என்கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிந்திலே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து அந்த மூவிஸில் வர்ற ஹிந்தியில் ஒரு 4 வார்த்தை, ஏக் தோ தீன், இல்லைன்னா அப்புறம் கியா, அப்புறம் வந்து கித்னா, அந்த மாதிரி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் மட்டும்தான் எனக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அதை வச்சு எனக்கு ஹிந்தி தெரியும்ன்ட்டு அவங்க ஃபுல்லாகவே ஹிந்தியில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே அவங்களுக்கு தமிழ் தெரியாது போல இருக்குன்னு நான் நினச்சிட்டு நானும் எப்படியோ தத்தி பேசி அவங்கக்கிட்ட சமாளிச்சிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா என் ஹஸ்பண்ட்டு அவங்க சுத்த தமிழில் அவ்வளோ தெளிவாக பேசுகிறாங்க. எனக்கு ஒரு இது, அப்புறம் ஏன்டா என்கிட்ட மட்டும் இப்படி ஹிந்தியில் பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு யோசித்தேன். நீ வந்து ஹிந்தியில் 2 வார்த்தை பேசியிருப்ப, அதனால் உனக்கு ஹிந்தி தெரியும்னு அவங்க பேசியிருப்பாங்களோ என்னமோ அப்படின்னாங்க. இவ்வளோ சுத்தமாக தமிழ் பேசுகிறீங்க, எவ்வளோ நாளாச்சு இங்கே வந்து அப்படின்னு கேட்டப்போ 5 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னாங்க. ஐயோ கஷ்டப்பட்டு இவ்வளோ நேரம் வந்து ஹிந்தி பர்ஃபார்மன்ஸ் போட்டோமே அப்படின்ட்டு அப்புறம் என்ன நினச்சி நான் சிரிச்சிட்டு சரி ஓகேன்ட்டு அதுக்கப்புறம் தமிழ் பேச ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் நிறைய பேர் யோசிக்கலாம், ஏன் தமிழ்நாட்டில் போய் நீங்கள் வேறு லாங்குவேஜ் தான் பேசணுமா அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லைங்க. நமக்கு வந்து ஒரு சில லாங்குவேஜஸ் வந்து கற்றுக்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்கிற ஆசை இருக்கும்ல. ஸோ அது அவங்கள பார்க்கும்போது அவங்க கூட பேசணும்னா நமக்கு சீக்கிரமே கற்றுக்கலாம். அந்த மாதிரி தான். இப்போ மலையாளம் ஓரளவுக்கு தெரியும் எனக்கு. இருந்தாலும் நம்ம அது ரொம்ப வருஷம் அப்படியே கேப் விட்டோம்னா நமக்கு அப்படியே அந்த லாங்குவேஜ் மறந்துடும். அதனால் மலையாளிஸ் யாராவது பார்த்தேன்னா அவங்க கூட மலையாளத்தில் பேச ஆரம்பிப்பேன். ஸோ அந்த லாங்குவேஜ் வந்து டச் இடாமல் அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் தாங்க பேசணும், அதை நான் மாட்டேன்னு சொல்லவே மாட்டேன். பட் லாங்குவேஜஸ் கற்றுக்கணும்னு ஆசை இருந்தால் அவங்க கூட நம்ம பேசிகிட்டே இருந்தோம்னா அந்த லாங்குவேஜ் கற்றுக்கலாம். அதுக்காக தான், வேறு எதுவும் இல்லை, நினச்சிக்காதீங்க. ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு பார்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் இந்த தோட்டம் பார்த்தோம்.
இது வந்து எனக்கு கேபேஜ் மாதிரி தெரிஞ்சுது. நாங்கள் இறங்கி கொஞ்சம் கிட்ட போய் பார்க்க முடியல. அதனால இது காலிஃப்ளவரா கேபேஜா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துருச்சு. ஏன்னா ரெண்டுமே இங்கே விளையும் இல்லையா, ஸோ அதனால ஒரு டவுட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா கர்நாடகா பார்க். இது நிறைய பேர் சொன்னாங்க இந்த பார்க் ரொம்ப நல்லாயிருக்கும், இப்போ சூப்பராக பண்ணிட்டாங்க, நல்லா பண்ணிட்டும் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் உள்ளே போய் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக உள்ள என்ட்ரன்ஸில் நுழையும் போது இவ்வளோ தானா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் உள்ளே போக 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 நிறைய இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு, உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு 11 மணி 11:30 இருக்கும் அந்த டைமுக்கு போனோம். மத்தியானம் லஞ்ச் டைம் வரைக்கும் அங்கே தான் இருந்தோம். ஒரு 2:30 அதுக்கு மேலே தான் வெளில போனோம். எனக்குலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் அங்கே இருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. அதுங்களாட்டி பசங்க வந்து பசிக்குது, டயர்டாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஆனால் ஃபுல் ஏரியா சுற்றி பார்த்துட்டோம், நல்லா இருந்தது. இன்கேஸ் இங்கே வந்துட்டு இப்போ நடக்க முடியல, சுற்றி பார்க்குறக்கு தூரமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணால் அந்த பேட்ரி கார்லாம் கூட இருந்துச்சுங்க, அதில் கூட்டிகிட்டு போவாங்க. இங்கே உள்ளேயே வந்துட்டு செடிங்களுக்கு இன்டோர் பிளான்ட்ஸுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஏரியா அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. நான் என்ன நினச்சேன், ஃப்ளவர்ஸ்க்கு தனியாக இல்லை போல இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா நமக்கு கண் கெட்டின தூரத்துக்கு அது தெரியாது. உள்ளே போய் சுற்றி வரும்போது தான் அந்த ஏரியா இருக்கும். இந்த கேக்டஸை பார்த்ததுமே எங்களுக்கு சிரிப்பு வந்துடுச்சு மித்து நினச்சி. ஏன்னா டாக்கிங் கேக்டஸ்னு ஒரு டாய் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு 3-4 டாய் வாங்கி அதவே தான் விளையாடிட்டே இருப்பான். அந்த கேக்டஸை பார்த்ததுமே அவனை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டோம். மித்து டாக்கிங் கேக்டஸ் பாரு அப்படின்ட்டு. அவனும் ஹலோ ஹாய்னு பேசிகிட்டு இருந்தான் நாங்கள் சொன்னதும் நம்பி. இதுக்குள்ளே போய் சுற்றி விளையாடலாம். ஒரு மூவியில் போய் தொலைஞ்சு போயிடுவாங்க, அது மாதிரி நாங்கள் தொலைஞ்சு போகிறோம். அவங்கள போய் அங்கேருந்து அப்படியே கீழே இறங்கி வந்ததுமே இந்த இடம் அவ்வளோ அழகாக இருந்தது. இது வந்து வாட்டர் ஃபவுண்டெயின் இருந்துச்சு. அப்புறம் அந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஃபுல்லான மீன் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அதே இடத்துல அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே வந்து ஒரு பெரிய பிரிட்ஜுங்க, சூப்பராக இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து ஒரு ஆம்பியன்ஸ் நல்லா இருந்தது, ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். நிறைய பேர் அங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே இருந்தாங்க. அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த பாலத்தில் நடந்து போகிற மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது ஓரளவுக்கு கொஞ்சம் லென்த்தியான பிரிட்ஜ் தாங்க. இங்கேருந்து வியூ பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. கீழே ஃபுல் வியூ பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. லாஸ்ட் டைம் நாங்கள் ஊட்டி வந்திருந்தப்போ தொட்டபெட்டா, அப்புறம் பொட்டானிக்கல் கார்டன், அந்த மாதிரி ஒரு 2-3 பிளேசஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இந்த டைம் வந்து கர்நாடகா பார்க்கே எங்களுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. இதுவே போதுங்கிற ஒரு மைண்ட் செட் வந்த மாதிரி ஆயிடுச்சு. பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான் அப்படி நினச்சிட்டு கிளம்புனோம். கிளம்பி போகிற வழியில் வந்து ஒன்று இருந்துச்சு, நான் அதை காமிக்கிறேன். கண்டிப்பாக வந்து பிளான்ட் லவர்ஸ்க்கு அது பிடிக்கும். ஸோ இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, பேட்ரி கார். இதில் வந்து நம்ம ஏறியும் போய்க்கலாம். ஆக்சுவலாக அவ்வளோதான் நினச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ரொம்பவும் ஒரு மாதிரி பேட்ரி டவுன் ஆயிடுச்சு எல்லாத்துக்குமே, லன்ச் டைமுங்கனால. சரி போய் சாப்பிட போகலான்னு போகும்போது இது என் கண்ணில் பட்டோடனே எங்கேருந்து தான் அந்த எனர்ஜி வந்துச்சுனே தெரியல. உள்ளே போய் நல்லா எல்லா ஃப்ளவர்ஸையும் ஒன்று ஒன்றா சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பசங்க 2 பேரும் எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக உட்காந்துட்டாங்க. அவங்களுக்கு இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மி தான். ஆனால் எனக்கு இந்த ஃப்ளவர்ஸ் பார்த்தோன்னே ஏதோ இந்த மூவியில் சந்திரமுகி வந்து ஜுவல்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே ஒரு டைலாக் சொல்லுவாங்கள்ல, ஒட்டியானம் காசு மாலை அப்படின்ட்டு, அது மாதிரி அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே இது நம்ம அங்கே பார்த்தோம்ல, இது அங்கே பார்த்தோம்ல, இங்கே பார்த்தோம்லன்ட்டு ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தேன். அந்த இலையெல்லாம் பாருங்கள், ஒரு மாதிரி பிங்க் கலரில் இலை இருக்கிற செடி, அப்புறம் வந்து ரெட் கலரில் இலை இருக்கிற செடி இருந்துச்சு. ஆக்சுவலாக இதில் ஒரு 2-3 செடிலாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வாங்கி வச்சோம். நம்ம வெதருக்கு அது செட் ஆகலை, அது செத்துருச்சுங்க. ஆனால் இங்கே ஊட்டி வெதருக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, ஃப்ளவர்ஸ்லாம் நல்லா ப்ளூம் ஆகி சூப்பராக இருந்தது. ஸோ இது இந்த வெதருக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் கொண்டு வந்து வச்சோன்னா அது ஒரு நாள், அதாவது ஒரு 2-3 நாள் கூட சர்வைவ் ஆகிறதில்ல.
ஈவன் அந்த சக்யுலண்ட் இருக்கும் பாருங்கள், அதுவுமே கொண்டு போய் வச்சு என்னால் அதை காப்பாற்ற முடியல. அது எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாமல் அப்படியே இதாயிடுச்சுங்க. அதுலேருந்து கொஞ்சம் இண்டோர் கார்டன் செடி பூக்கிறதெல்லாம் அதிகமாக வாங்குறதில்ல. ஸோ லஞ்சுக்கு நாங்கள் இங்கே வந்து தாஜ் ஹோட்டலுக்கு வந்தோம். தாஜ்னு ஒரு ஹோட்டல் இருக்குது டவுனுக்குள்ளே, கரெக்டாக ஊட்டி மார்க்கெட்டு ரோட்லேயே வந்து தாஜ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருந்தது. அங்கே தான் வந்து சாப்பிட்டோம். மதியானம் பிரியாணி வாங்கிக்கிட்டோம். இங்கே அஃபோர்டபுளாக இருந்துச்சு, குவான்டிட்டியும் எல்லாருக்கும் திருப்தியாக சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபுட் எல்லாமே. இதுக்கப்புறம் இன்னொரு இடமும் போயிட்டு போகலாம் அப்படின்னு நாங்கள் 2 பேரும், நானும் ஹஸ்பண்டும் பிளானில் இருந்தோம். ஆனால் பசங்க 2 பேரும்னா இன்னி அவ்வளோதான், ரூமுக்கு விடுங்க அப்படின்ட்டாங்க. என்னடா இவங்க இப்படி ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அன்னைக்கு நாங்கள் போய் ஸ்டே பண்ண வேற ஒரு ரெசார்ட் தான். அதுவுமே நாங்கள் 2 நாள் முன்னாடியே புக் பண்ணிட்டோம். இது வந்து 2வது டைம் நாங்கள் இந்த ரெசார்ட்க்கு வரோம். லாஸ்ட் டைம் ஊட்டி வந்திருந்தப்பையும் இந்த ரெசார்ட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். மறுபடியும் அதே ரெசார்ட் தான். எங்களுக்கு இது பர்சனலாக இங்கே ரொம்ப பிடிக்கும், அதனால நாங்கள் மறுபடியும் இங்கே வந்தோம். இது வந்து ஹோட்டலோட பேர் என்ன அப்படின்னா இங்கிள்நூக். ஒரு விண்டேஜ் ஸ்டைலில் இருக்கும் ஹெரிட்டேஜ் ரெசார்ட் தான் இது. ஆம்பியன்ஸும் சூப்பராக இருக்கும், வெளியிலையும் சரி, ரூம்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட் டைம் நாங்கள் வந்திருந்தப்போ அண்ணா ஃபேமிலியோடு வந்திருந்தோம். ஸோ 2 ரூம் எடுத்துக்கிட்டோம். எங்களுக்கு ஒரு ரூம், அவங்களுக்கு ஒரு ரூம், பக்கத்து ரூம் தான். அது ரொம்ப ஜாலியாக இருந்தது. காலையில் நேரமே எந்திரிச்சு உட்காந்து 2 பேரும் நல்லா கதை பேசிட்டு 11 மணி வரைக்கும் உட்காந்து பேசிகிட்டே இருந்தோம். டைம் போகிறதே தெரியல. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அந்த மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்துச்சு. அவங்களுக்கு நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து அனுப்பிச்சிட்ருந்தோம். நீங்கள் மட்டும்தான் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோஸ்லாம் நான் எடுத்திருந்தேன், விலாக் எடுத்திருந்தேன். பட் நான் எதுவுமே ஷேர் பண்ணலை. இன்னொன்று, லாஸ்ட் டைம் நாங்கள் ஊட்டி வந்தப்போ ஒரு கோயில் போயிருந்தோங்க, முருகன் கோயிலுக்கு தான். ஒரு குட்டி மலேசியா முருகன் கோயில் பார்த்த மாதிரியே தான் ஃபீல் இருந்தது. அவ்வளோ நல்லா இருந்ததுங்க அந்த இடமும் அந்த முருகன் டெம்பிளும். ஐயோ சொல்லவே வேண்டாம். அது இந்த டைம் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு நினச்சிருந்தோம். காலையில் நேரமே எழுந்திரிச்சு நான் கிளம்புறேன், கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிரத்திக் ஒரு மாதிரி அவனுக்கு கொஞ்சம் சிக்காயிட்டான். ஸோ அதனால் அங்கே போக முடியல. இந்த டைம் அதான் சொன்னேன் இல்லைங்களா, எங்கேயுமே போக முடியல. உங்களுக்கு அந்த ஊட்டி டெம்பிள் எங்கே இருக்குது, அதோட வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் ஷார்ட்ஸாக வேணால் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்தப்போ நான் அது விலாகாக எடுக்கவே இல்லை, லாங் வீடியோக்கு எதுவுமே எடுக்கவே இல்லை. ஜஸ்ட்டு ஷார்ட்ஸ்க்கு ரீல்ஸ்க்கு அந்த மாதிரி கிளிப்ஸ் மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அது வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து எனக்கு அது இந்த டைம் வந்தப்போ விலாகாக லாங் வீடியோவில் போடணும்னு ஆசைப்பட்டேன். பட் அது நடக்கலை. சரி, ஓகே, உங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். மத்தியானம் லன்ச் முடிஞ்சதும் இங்கே வந்துட்டோம் இல்லையா, இங்கே வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஈவினிங், அதாவது இருட்டுறதுக்குள்ளேயே எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரலாம் ஒரு ரவுண்ட்ஸ் மாதிரி யோசித்தோம். ஆனால் இது சாயந்தரம் ஒரு 6:30 மேலே இருக்கும்னு நினைக்கிறேன், 6-7 மணி டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருட்டிருச்சு. அதுக்கப்புறம் அப்படியே நடந்தே போயிட்டு வந்தோம் ஒரு ரவுண்ட்ஸு. டே என்ன பண்ணுற, டேயா டி அது என்ன மாதிரி என்னடா என்ன மா எந்த வீட்டு போனேம்மா? இங்கே வளர்த்துறாங்க போல. செல்லம், செல்லம் உன் நேம் என்ன? அச்சடா, மா தூத்துற தோணி மாதிரி. அது குளிருக்கு பாரு எப்படி வந்து நிக்குதுன்னு. மாதிரி எவ்வளவு அழகா இருக்கு. அனி மாதிரி டேய், என்ன மாதிரியா இருக்குது. ஆமா, காத்து அனி மாதிரி இருக்கும். அது அவ்வளவு அழகா இருக்கு. நைட் டைம் எப்படி இருக்கு பாருங்க. இங்கே ஊட்டியில் மோடிஸ் பேக்கரி அப்படின்ட்டு இந்த பேக்கரி வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. சரி, ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ரூம்லேருந்து அப்படியே நடந்தே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், இருந்தாலும் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருந்துச்சு. அப்படியே இறங்கி நடந்து வந்துட்டோம். ஹாட் சாக்லேட் நல்லாயிருக்கும் நாங்கள், சரி ஓகேன்ட்டு அது வாங்கினோம். அப்புறம் ஒரு கொரியன் சீஸ் பன் அது வாங்கினோம். இது வந்து எப்படி சொல்கிறேன்னா, ஹாட் சாக்லேட் பிடிக்குங்கிறவங்க கண்டிப்பாக இது ட்ரை பண்ணலாம். ஆல்ரெடி நான் ஒரு டைம் வீட்டில் ஹாட் சாக்லேட்டு ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன், நானே செஞ்சு பார்த்தேன். ஸோ அது வந்து ஒரு டேஸ்ட்டில் வந்துச்சு. அதே மாதிரி டேஸ்ட்டில் தான் எனக்கு இது தோணுச்சு. மேபி இந்த ஹாட் சாக்லேட் லவ்வர்ஸ்க்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் திகட்டிருச்சுங்க. ஸ்வீட்லேயே வந்து ஒரு சில பர்டிகுலராக சூஸ் பண்ணி ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும்தான் சாப்பிடுவோம். நானும் சரி, மித்துவும் அப்படி தான் இருப்போம். மற்றபடி வீட்டில் அவங்க 2 பேரும் நல்லா ஸ்வீட் சாப்பிடுவாங்க. அப்புறம் மறுபடியும் ஸ்வெட்டர்லாம் அதுக்கப்புறமா தான் நாங்கள் வாங்கினோம். வாங்கிட்டு ஹாட் சாக்லேட் போய் குடிச்சிட்டு தென் ரூமுக்கு ரிட்டன் வந்துட்டோம். நைட் நல்லா தூங்கிட்டு காலையில் மறுபடியும் இங்கேயும் நல்லா ரிலாக்ஸ்டாக செக் அவுட் பண்ணுற டைம் வரைக்கும் இருந்தோம். அதுக்கப்புறம் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு நினச்சோம்னா போக முடியல. ஏன்னா சொன்ன மாதிரி பிரத்திக்கு ரொம்ப சிக்காயிட்டான். ஏதோ ஃபுட் அலர்ஜியாக என்னன்னு தெரியல, கொஞ்சம் ஒரு மாதிரி அவனுக்கு ஃபுட் பாய்சன் ஆன மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள்
நேராக இனி நம்ம கிளம்பிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ரூமை செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் இந்த ரெசார்ட்க்கு செகண்ட் டைம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ ஒரு 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 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். அப்போது வந்தப்போ பிரேக்ஃபாஸ்ட் வந்து இங்கே அந்த டைமில் ப்ரொவைட் பண்ணல, வெளியில் தான் சாப்பிட்டோம். பட் இந்த டைம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறோன்னு சொன்னாங்க. ப்ரெட் ஆம்லேட், அதுக்கப்புறம் பூரி, குருமா இதெல்லாம் வச்சுருந்தாங்க. பூரி கிழங்குன்னு தான் சொல்கிறேன். ஸோ அதை வச்சுருந்தாங்க. அதனால் நாங்கள் அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டோம். நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு, கம்ஃபர்ட் ஃபுட் மாதிரி. நாங்கள் மட்டும்தான் இது சாப்பிட்டோம். பிரத்திக்கு வெறும் மோர் மட்டும்தான் கலக்கி கொடுத்தோம். ஏன்னா அதுக்கு மேலே அவனுக்கு சாப்பிடவும் பிடிக்கல அப்படின்ட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தான். சரி ஓகே, கொஞ்சம் நல்லா விட்டு அப்புறமா கார் எடுத்துக்கலான்ட்டு அந்த செக் அவுட் பண்ணுற டைம் இருக்கும்ல, அப்போ தான் நாங்கள் கிளம்புனோம். இந்த பூனை பாருங்கள், அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. இதோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வித்தியாசமான ஒரு பேர், குட்லா அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க. அது நம்மக்கிட்ட ஏதோ ரொம்ப நாள் பழகின மாதிரியே கூடவே நின்றுட்டே இருந்துச்சு, காலை சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருந்துச்சு. ரொம்ப க்யூட்டாகவும் இருந்தது பார்க்குறக்கு. அவ்வளோதாங்க. இனி நம்ம திருப்பி வந்து பொள்ளாச்சி கிளம்பியாச்சு. மறுபடியும் பழைய ரொட்டீனுக்கு திரும்ப போக போகிறோம். அதனால் வந்து பை பை சொல்லிவிட்டு கிளம்பிக்கலாம் ஊட்டிக்கு. ஊட்டியிலேருந்து போகிற வழியில் இறங்கும்போது இந்த இடம் எங்கள் கண்ணில் தட்டுப்பட்டுச்சு. சரி இறங்கி நின்று பார்ப்போம், இதையும் கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த vlog எல்லாருமே ஓரளவுக்கு பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களை அடுத்ததாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.